ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ், அப்புறம் எந்தெந்த டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட் எப்பயுமே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட இது பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸை எங்கே ட்ரேட் எடுத்தேன், எங்கே செல் பண்ணேன்னு சொல்லிட்டு, எத்தனை குவான்டிட்டி எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் ஷோ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னா, ஒரு நீங்கள் வந்து இப்போ தெரியும், இப்போ ஸ்டாக் வந்து நம்ம ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லைன்லேருந்து மேலே போக போகுதுன்னு தெரிஞ்சு அதை வாங்கி பை பண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் அதை ஹோல்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் செல் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது தான் ஸ்விங் ட்ரேடிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டார்கெட் மேலே போனாலும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்ட்ராடேல என்ன பண்ணுவோம்னா, காலையில் வாங்கினோன்னா அந்த ஈவினிங் செல் பண்ணிவிட்டு 3 o'clock அதுக்குள்ளே செல் பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்துடுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. வாங்கிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி எவ்வளோ டேஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். டைம் லிமிட்டு இது எதுவுமே இல்லை இதில். இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணலன்னா 3 o'clock and 3:10 நீங்கள் செல் பண்ணலன்னா அவங்க செல் பண்ணிவிடுவாங்க. ப்ரோக்கரேஜே வந்து செல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருந்தா மட்டும் போதும். அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஹையாக போனாலும் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். இல்லை எவ்வளோ லோ போனாலும் நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். ஸோ இதில் வந்து டைம் லிமிட் எதுவும் இல்லை. ஓகே. இதில் வந்து என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ராடேல என்ன பண்ணுவோம், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸு, டே சார்ட்டு, அப்புறம் வீக்லி சார்ட். இது மட்டும் வந்து நம்ம கன்ஃபார்ம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். எதில் வந்து அக்யூரன்சி கரெக்டாக இருக்குது, எதில் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் எடுப்போம். சப்போர்ட் லைன்லேருந்து சப்போர்ட் மேலே போக போது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அங்கேருந்து நம்ம அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். எப்படின்னா இப்போ டே சார்ட்டில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க. அதை வந்து 15 மினிட்ஸ்லையோ இல்லை 3 மினிட்ஸ்லையோ அதெல்லாம் போய் பார்த்தா வந்து அக்யூரன்சி கரெக்டாக இருக்காது. ஸோ டே சார்ட்டில் எடுக்கிறீங்கன்னா டே வீக்லி 4 ஹவர்ஸ் இதில் மட்டும் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து, ஏன்னா நம்ம 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ண போகிறோம். நம்ம 15 மினிட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏறும் இறங்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாலட்டைலாக இருந்ததுன்னா ஏறும் இறங்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அக்யூரன்சி வராது. ஸோ 4 ஹவர்ஸ் டே சார்ட்டு அண்ட் வீக்லி சார்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ட்ரெண்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இப்போ நான் வந்து தீபக் நைட்ரேட்டோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து மேலேயே போயிட்டுருக்கு. ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு சப்போர்ட் எடுக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இதுதான் வந்து சப்போர்ட் லைன்னு சொல்லுவாங்க. இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எத்தனை சப்போர்ட் உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து ப்ரைஸ் வந்து டச் ஆகும். டச் ஆச்சுன்னா டச் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில், அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் இல்லை ஹேமர் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹேமர் எதனா ஷோ ஆகுதுன்னா அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த வால்யூம் பார்த்துட்டு அங்கே எடுக்கிறதா இருந்தால் நம்ம எடுக்கணும். அங்கே எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸோட அந்த சப்போர்ட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ப்ரீவியஸோட ஐ இருக்குல்ல, இப்போ நான் இங்கே எடுக்கிறேன்னா ப்ரீவியஸோட ஐ வந்து எனக்கு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட் டார்கெட்டாக நான் அதை வைப்பேன். ஓகே, நான் இங்கே சப்போர்ட் இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகுது. இந்த லைன் வரைக்கும் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இப்போனா நான் இங்கே தான் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குது. இது வந்து ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ட். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்து ப்ரீவியஸோட இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குது. நான் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இங்கே வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறது வந்து வெயிட் பண்ணுவேன். சப்போர்ட் எடுத்து இது புல்லிஷ் கேண்டலில் இருந்ததுன்னா நான் இங்கே என்ட்ரி போட்டு இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து என்னோட இதுவாக வைப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. இங்கே ஒரு ரெட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கா. இங்கே வந்து திருப்பியும் அது சப்போர்ட்டை உடச்சிட்டு பிரேக் ஆகிட்டு திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது மூவ் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வெயிட் பண்ண ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன், என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி. ஸோ இது வந்து பிரேக் ஆச்சுன்னா நான் வந்து அதை செல் பண்ணிவிடுவேன். சரி, பிரேக் ஆகலை, அது மேலே போகுதுன்னா நான் அப்படியே வச்சிருப்பேன். எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணி திருப்பியும் நம்ம அந்த ப்ரீவியஸோட சப்போர்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து எப்போ பிரேக் ஆகுதோ நீங்கள் அப்போ வந்து செல் பண்ணிடணும். ஏன்னா அது பிரேக் ஆகி கீழே கூட வரலாம், திருப்பியும் மேலே கூட போனேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா திருப்பியும் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஆகும்போது நம்ம செல் பண்ணிவிட்டு வெளில வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் சப்போர்ட் லைன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 2 to 3 டைம்ஸ் அப்புறம் இது ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஒரு 1 2
த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் வந்து ஒரு 2 டைம் வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து 2-3 டைம்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இங்கே வந்து இப்போ பார்க்குறேன்னா இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கே ப்ரைஸ் வந்து எப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வால்யூம் நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா இருக்குது. இங்கே வால்யூம் நல்லா இருந்ததுன்னா நான் வந்து இங்கே வந்து அடுத்த கேண்டிலில் வந்து என்ட்ரி போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட் லைன் வந்து டார்கெட்டாக வச்சுட்டு நான் வெயிட் பண்ணுவேன். இங்கே ஃபஸ்ட் லைன் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் லைன் ஹிட் ஆயிருக்கு. ஹிட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ நான் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வெயிட் பண்ணுவேன் அது மேலே போகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ஸோ அங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அது மேலே போகுது. ஒரு நல்ல மூவாக இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம இந்த ஃபுல் மூவியை வந்து கேப்சர் பண்ணலாம் கூட 1:2 ரேஷியோவில் வச்சாலே நம்ம போட்ட கேபிட்டலுக்கு வந்து கரெக்டாக ஒரு நல்ல பர்சன்டேஜோட நம்ம வெளில வந்திருப்போம். அந்த ட்ரேட் வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். சப்போர்ட்டில் வாங்கணும். பிரேக் அவுட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிட்டு அது நல்ல ஒரு வால்யூமோட ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டில் நம்ம பார்க்கும்போது இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். 1:2 ரேஷியோ போட்டு எங்கே டார்கெட் கரெக்டாக வருதோ அந்த டார்கெட்டை ஏன்னா இந்த இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னா அதோட போல் வந்து நம்ம கேபிட்டல் இதுவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னா இப்போ வந்து இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதோட போல் வந்து நம்ம டார்கெட்டாக வைப்போம். இது எவ்வளோ தூரம் இருக்குன்னா இதே வந்து நம்ம அப்படியே வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம இது வரைக்கும் வந்து டார்கெட்டாக வைப்போம். இங்கே இந்த 2-2-4-3 இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த டார்கெட்டாக வைப்போம். இது வரைக்கும் நம்ம போகுதான்னு வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இங்கே வந்து கரெக்டாக வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளில வருவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மூவ் இருக்குது. ஸோ ஃபுல் மூவ் நம்ம எடுக்க முடியலனா கூட நம்மளோட 1:2 ரேஷியோ இதுதான். இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் பேட்டர்ன்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். எல்லா பேட்டர்ன்ஸுக்கும் எப்படி பிரேக் அவுட் எடுக்கணும், எப்படி பிரேக் அவுட் ஆகும், எங்கே நம்ம ட்ரேட் எடுக்கணும் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸோட இது பண்ணிவிட்டு நம்ம டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகும். திருப்பியும் அது வந்து கரெக்டாக உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு திருப்பியும் போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகுது அதை எடுக்கிறத விட நம்ம ஒரு சப்போர்ட் லைனில் எடுக்கிறது வந்து இன்னும் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சப்போர்ட் லைன் இதுவே ஒரு பேட்டர்னாக இல்லைன்னா இந்த சப்போர்ட் லைனை நம்ம எடுத்தா இவ்வளோ பெரிய மூவ் கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே போய் நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அங்கே வந்து ட்ரேட் எடுத்து இந்த கொஞ்சம் மூவ் பிடிக்கிறத விட நம்ம சப்போர்ட் லைனை எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸும் வந்து கம்மியாக இருக்கும். அங்கேயே வந்து இப்போ வந்து இது இன்கேஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்போம். அதை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடில் பார்த்துக்கலான்ட்டு நம்ம வெளில வந்துடலாம். ஸோ நம்ம மேலே போயிட்டு பார்த்துருந்தோம்னா அது ரொம்ப நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக இவ்வளோ தூரம் மைனஸில் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதா இருக்கும். ஸோ பேட்டர்னில் எடுக்கிறத விட நம்ம சப்போர்ட் லைனில் எடுக்கிறது வந்து ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன் சப்போர்ட் லைன் எடுக்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ணுறோன்னா இந்த இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் லைனில் தான் அங்கே தான் இருப்பாங்க. எப்போ அது சப்போர்ட் வருதோ அங்கே தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க மேலெலாம் ஹையில் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எங்கே லோ கிடைக்குதோ அங்கே தான் வாங்குவாங்க. அங்கே தான் மேலே வந்து வர இடத்துல வந்து செல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோன்னா நம்ம மேலே போயிட்டு இன்னும் நல்லா ப்ரைஸ் நல்லா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கியிருந்தோம்னா நம்ம அது பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ணிவிட்டு ஒரே கேண்டில் பாருங்கள் ஒரே கேண்டில் செல் பண்ணிவிட்டு அவங்க வெளில வந்துட்டே இருந்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு தான் அதெல்லாம் லாஸ் ஆகும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி போகிறத விட சப்போர்ட் லைன் எடுக்கிறதே வந்து நல்லா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் இன்ட்ராடேட் பண்ணிங்கன்னா அது மார்க்கெட் வந்து வாலடைலாக இருக்கும். ஒரு கேண்டலில் இப்போ ஒரு கேண்டலில் பை பண்ணுறீங்கன்னா அது ஒரு கேண்டில் ஏறிட்டு அடுத்த ஒரே கேண்டலில் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸை விட கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட தான் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும் போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும் போது ஏன் நம்ம இன்ட்ராடேட் பண்ணி அதை ஒரே கேண்டலில் அவ்வளோ ப்ரெஷரோட நீங்கள் ஒரே கேண்டலில் எடுத்துகிட்டு அடுத்த கேண்டில் லாஸ் பண்ணிட்டு வரதுக்கு ஏன் நம்ம அப்படி பண்ணோம். ஸோ அதான் ஸ்விங் ட்ரேடிங்கே பெஸ்ட்டு. 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்துட போது மந்த் எண்டில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஒரு மந்த்லி ஒரு 5 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்களா அதில் 3 to 4 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலே நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட்டபுளாக அந்த மந்த் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடியும். ஸோ இதில் வந்து லாஸஸும் வரும். லாஸஸ் வராதுன்னு நான் சொல்லலை. லாஸஸ் வரும். லாஸஸ் வந்தால் அதை கட் பண்ண தெரியணும். கட் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். இப்போ லாஸஸ் வருது ஒரு 1000 rupees லாஸஸ் வருது அது மேலே போகும்னு நீங்கள் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது
3000 4000 போயிட்டு அதுக்கப்புறம் கூட ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த லாஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணணும். ஒரு 1000லேயே ஒரு 500லேயே நீங்கள் கட் பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா அந்த 500 சேர்த்து நீங்கள் அடுத்த ட்ரேடில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லைக் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணும். 10,000 20,000 போடுறீங்கன்னா அந்த மந்த்லி ஒரு 1000 2000 இல்லை 3000 கூட வரலாம். அந்த ஒரு 5 to 4 to 5% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது அந்த மாதிரி எடுத்தாலே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருப்போம் அந்த மந்த் எண்டில். ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ணுறாங்களே தெரியும். நியூஸஸில் வரும், இல்லை ஸ்க்ரீனரில், இல்லை என்எஸ்சியில் போனீங்கன்னா அங்கேயே இருக்கும். அங்கே வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இதுவாகுது, அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, 52 வீக் ஹையில் இருக்குது, 52 வீக் லோவில் இருக்குன்ட்டு என்எஸ்சிலேயே கொடுத்துருப்பாங்க. இல்லை நிறைய ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் லைனு ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, எந்த பேட்டர்ன் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகும். நிறைய பேட்டர்ன் இருக்குது. நிறைய அந்த பேட்டர்ன் பற்றி நான் ஒரு வீடியோவே போடுறேன் ஃபுல்லாக எல்லா பேட்டர்னையும் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். அந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது அப்பர் சர்க்யூட்லேயே போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்பர் சர்க்யூட் பார்த்துட்டு ப்ரைஸ் நல்லா போகுது, சரி இப்போ வாங்கலாம் அப்படின்னு வாங்குனீங்கன்னா அது நீங்கள் வாங்கி ஒரு ரெண்டு நாள் நல்லா போகும். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்யூட்டே வந்துட்டே இருக்கும். நீங்கள் ப்ரைஸை வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ணவே முடியாது. உங்களோட இதுக்கு கீழே வந்து அது ஓப்பன் ஆகி உங்களுக்கு லாஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் என்ட்ரி எடுத்தது இது பார்த்தீங்கன்னா தீபக் நைட்டோட டே சார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் ஏன் என்ட்ரி எடுத்தேன்னா, இங்கே இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இது நெக்லைன் சொல்லுவாங்க. இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகுறப்போ நான் கரெக்டாக எடுத்தது இங்கே தான் நான் எடுத்தேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்யூம் நல்லா இருந்தது. ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணேன். கரெக்டாக அது பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக இவ்வளோ தூரம் ஹை போச்சு. நான் செல் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இந்த பிஎன்எல் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நான் பை பண்ண டேட்டு, குவான்டிட்டி. இது வந்து செல் பண்ண டேட்டு. நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து 2330. செல் பண்ணது வந்து 2636. அதாவது ஒரு 300 ருபீஸ் ப்ராஃபிட்டில் நான் வந்து செல் பண்ணேன். ரியலைஸ்டு வந்து 3036. 3360 வந்து 3060 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அதான் நம்ம வந்து கரெக்டாக எங்கே எடுக்கிறோம்னு நம்ம தெரிஞ்சு எடுக்கணும். அது தப்பாக ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நம்ம செல் பண்ணிட்டோம், நம்ம வர தெரியணும் ஸ்டாப் லாஸோட. இப்போ இன்கேஸ் நான் இது வந்து பிரேக் அவுட் ஆகலை, இது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் செல் பண்ணிகிட்ருப்பேன். இல்லைன்னா நான் அது பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அது கரெக்டாக போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணதுனால எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகே, அதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ என்ட்ரி எடுக்கணும்னா நம்மளுக்கு டைம் வந்து கொடுக்கணும் நம்ம. இப்போ 1 or 2 வீக்ஸ்னால் நம்ம 1 or 2 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 or 2 வீக் வந்து வெயிட் பண்ணணும் அந்த டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும். அப்படி இல்லை அதுக்குள்ளே ரிவர்ஸ் ஆகிதுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளில வர தெரியணும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டெலிகிராம்லேயே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதா இல்லையான்ட்டு. இல்லை வேறு எதனா வீடியோ மேக் பண்ணணுன்னா அதுவும் சொல்லுங்கள். நான் பேட்டர்ன்ஸோட வீடியோ வந்து நான் நான் வந்து சீக்கிரமாக போய் போடுறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.